Hi friends, வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெவலப்பர் ஆப்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டெவலப்பர் ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது, ஜஸ்ட் நான் ஏற்கனவே எனேபிளில் இருக்குது. ஸோ நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி எனேபிள் பண்ணுறது, அதில் இன்னும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நார்மலாக நம்ம டெவலப்பர் ஆப்ஷனை வந்து யூஎஸ்பி டீபக்கிங் ஆன் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷனில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா பில்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம 7 times டேப் பண்ணோம் அப்படின்னாக்கா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்றது ஒன்று எனேபிள் ஆகும். டெவலப்பர் மோட் ஹேஸ் பீன் எனேபிள்டு அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நம்ம பேக் போயிட்டு அபவுட் ஃபோன் கீழே டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்றது எனேபிள் ஆகிருக்கு. இது நார்மலாக யூஎஸ்பி டீபக்கிங்கை ஆன் பண்ணி ஒரு சிஸ்டமில் இருந்து ஃபோனை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு ஓஎஸ் போடுறதுக்காகவோ எதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது தவிர இதில் இருக்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்டே அவேக் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம சார்ஜ் போட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் வந்து ஸ்லீப் மோட் போகாமல் ஆன் கண்டிஷன்லேயே இருக்கும். ஸோ சப்போஸ் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஏதோ ஒரு எமர்ஜென்சி மெசேஜஸ் வருது அப்படின்னாலும் டிஸ்பிளே வந்து ஆன் கண்டிஷன்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ரன்னிங் சர்வீசஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேக்ரவுண்டில் என்னென்ன ஆப்ஸ்லாம் ரன்னிங் ஆகிட்டுருக்கு, எத்தனை எம்பிஸில் ரன்னிங் ஆகிட்டுருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் 4.5 MB அண்ட் ஃபேஸ்புக் சர்வீசஸ் 7.3 MBs. ஸோ அந்த மாதிரி அன்வான்டாக ஏதாவது நம்மளுக்கு தேவையில்லாத ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா இதுலேயே நம்ம போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எரேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட்டிவ் செகண்டரி டிஸ்பிளேஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஸ்க்ரீன் அப்படின்றது, இந்த டிஸ்பிளேவே டியூவல் ஸ்க்ரீனாக தெரியணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா டியூவல் ஸ்க்ரீனாக உங்களுக்கு இந்த டிஸ்பிளேஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இது வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம இந்த ஆப்ஷன்லேயே போயிட்டு நன் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ பேக்ரவுண்டில் என்ன ப்ராசஸ் வந்து லிமிட்டேஷனோடு இருக்குதா, இல்லை 1 ப்ராசஸ் 2 ப்ராசஸ் அந்த மாதிரி 4 ப்ராசஸ் வரைக்கும் இதில் இருக்குது. ஸோ நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னாக்கா பேக்ரவுண்டில் எந்த ஆப்பும் ரன் பண்ண தேவையில்லை. ஸோ எந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும் அப்படின்ற ஆப்ஷன் தான் இது. இல்லை ஸ்டாண்டர்ட் லிமிட் அப்படின்னாக்கா ஒரு லிமிட்டேஷனுக்கு மேலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும் அப்படின்ற ஆப்ஷன் தான் இது. ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபோன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.